சத்யா இங்க வா, உங்க அக்கா வந்திருக்கா பாரு. நீ பாக்கணுமா, உங்ககிட்ட பேசணுமா? இந்த வரேம்மா. உன் தங்கச்சி வரலாம், வா வந்து உட்காரு வா. பரவாயில்ல இருக்கட்டுமா. என்னமாச்சு புஷ்பா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? வீட்டுல எதுவும் பிரச்சனையாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன பிரச்சனை இருக்க போது? ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன ஒரு பிரச்சனை இல்லைங்கிற? நீ அமைதியாரு. என்னம்மா? நான் பேசிக்கிறேம்மா. ஏன்னா பேத்தி என்ன சொல்லுது? அது ஒண்ணு இல்லம்மா. ஆனா பையில என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சத்யாக்கு தீனி தாமா வாங்கிட்டு வந்திருக்கேன். தீனியா? ஆமா, இங்க சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறா, தீனியா தான் சாப்பிடுறா. என்ன தீனியா வாங்கிட்டு வந்திருக்க? எனக்காக்கா? ஆமாண்டி. குடுக்க முத சாப்பிடுவோம். இந்த தரேன். உங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்காளே, வந்தவள வான்னு கூப்பிட்டியா நீ? அதுங்காடி இப்படி தீனிக்கு இப்படி அடிச்சுக்கிற? என்னம்மா? வாக்கா உட்காருக்கான்னு சொல்லு. வாக்கா உட்காருக்கா. இல்ல பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்க்கா? என் பரணி மாமா பத்தி தானே? அதெல்லாம் இல்ல. அம்மா என்னக்கா? பேத்தி அம்மான்னு கூப்பிடுது, என்னாச்சு? புஷ்பா என்னமாச்சு? என்னன்னு சொல்லுக்கா. பரணி மாமா ஓகே சொல்லிட்டாரா? நான் பேசுறேன். அமிர்தா, நீ அஜய் வெளியே போய் கொஞ்சம் விளையாடுறீங்களா? ஏமா என் முன்னாடி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அஜய் இருக்கால. சரிம்மா. அஜய் சொல்லு அமிர்தா. வெளியே போய் விளையாடுவோம். சரி. வந்தவங்கள வான கூப்பிட்டு உட்காந்து காப்பி தண்ணி எதுவும் போட்டு கொடுக்கல. நாட்டி ஏன் வெளியே போய் விளையாடுறீங்க? இருங்க இங்க. நான் சத்யா கிட்ட பேசணும்ல, அதெல்லாம் பாத்துக்கலாமா? சரி அஜய் நீங்க போய் விளையாடுங்க வெளியே. சரிங்க. அம்மா சொல்லுக்கா. பிள்ளைங்களா விளையாட போயிருச்சுங்க, என்கிட்ட ஏதோ பேசணும் நீங்க. அது வந்து என்னன்னு வெளிப்படையா சொல்லுக்கா. எல்லாத்தையும் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். இனிமே நீ பரணியை மறந்துரு சத்யா. என்னமா சொல்ல வர? புஷ்பாமா என்னமாச்சு? எந்திரிக்க வேணா, உட்காருங்க. என்னக்கா ஆச்சு? ஏன் பரணி மாமா மறந்துருன்னு சொல்ற? ஆமா சத்யா, நான் எது சொன்னாலும் உனக்கு நல்லதுக்காக தான் இருக்கும். நான் ஏக்கா இப்படி சொன்னேன்? ஏன்னா பரணி மாமாவும் ஓம் பரணி உன்னை லவ் பண்ணவே இல்ல. என்னமா புஷ்பா சொல்ற? ஆமாமா, இதுதான் எனக்கே விஷயம் தெரிஞ்சிச்சு. குழந்தைனார் பரணி வேற யாரும் லவ் பண்றானா? அம்மா சத்யா லவ் பண்ணலாமா? இல்லக்கா அப்பெல்லாம் இருக்காது. பரணி மாமா என்னைய தான் லவ் பண்றாரு. என்னைய பார்த்து சிரிச்சாரு. நேத்தி கூட பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னாரு. என்னமாக்கா? நம்ம புஷ்பா இப்படி ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுற? பரணி மாப்பிள்ள நினைக்கிற மாதிரி அவர் இல்ல. அப்படின்னா? ஆமாப்பா, அவருக்கு நம்ம சத்யாவை பிடிக்கல. இருக்காதுக்கா, அப்படி இருக்கவே இருக்காது. நான் ஏண்டி உங்ககிட்ட போய் சொல்லணும்? உண்மையதான் சொல்றேன். நேற்றுக்கு நடந்த உண்மையதான் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இல்லக்கா அப்படி இருக்காதுக்கா. என் பரணி மாமா எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. புஷ்பா நீ சொன்ன வார்த்தையை கேட்ட என் மனசே தாங்கல. பரணி மாப்பிள்ளைய எப்படி நடந்துக்கணும்? ஏன் இப்படி பண்றாரு? குழந்தனாரு நம்ம சத்யா தான் காதலிச்சாரு. நம்ம கிட்ட காசு பணம் நகை நட்டு ஒண்ணு இல்லன்ட்டு வேணான்ட்டாங்களா? ஏன்னா வீட்டுல அவன் மாமியார் சண்டை போட்டு சத்யா அவன் வாழ்க்கையில வேணான்னு சொல்ல வச்சிருச்சா? என்னன்னு சொல்லுமா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. மாமியாருக்கே அவர் காதலிக்கிறது உடன்பாடு இல்ல. என்னக்கா இப்படி சொல்ற? ஏத்துக்கவே முடியாதுக்கா. ஏன்க்கா இப்படி நடந்துக்கிறாரு மாமா? நான் உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தப்பல என்னையே பார்த்தாரேக்கா, அவரு பார்த்து சிரிச்சாரேக்கா. அதெல்லாம் சும்மா. தங்கச்சினால உன்னை பார்த்து சும்மா சிரிச்சிருப்பாரு, மத்தபடி நம்பவே மாட்டேங்கா. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. பரணி மாமா கிட்ட பேசணும், அப்பதான் எனக்கும். வேணாம், எதுக்கு பேசுற? வேணாண்டி, உன்னை பிடிக்கல வேணாம்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு அவர் கூட பேசணுங்கிற? போன் பண்ணி பேசினா பரணி மாமா என்னை ஒத்துக்குவாரு. ஏண்டி இப்படி இருக்க? அதான் சொல்றேல, மாமாக்கு போன் பண்ணி பாத்துட்டு என்னன்னு சொல்றேன்க்கா. சத்யாமா சத்யா நில்லுடி, எங்கடி போற? யாரும் உன் தங்கச்சி கேட்கவே மாட்டேங்கிறா. சொல்ல வரத புரிஞ்சுக்காம உன் குழந்தை போய் பேசணுமா? சொன்ன என்ன, அவளே பேசி பாக்கட்டுமா? என்னமா சொல்ற? ஏதாவது இடக்க முடக்க ஆயிடுச்சுன்னா தங்கச்சி சத்யா. சத்யா உங்க அப்பா எப்ப சாப்பிட போனாரு? இன்னும் ஆளக்கான பாரு. அப்படி நீட்டி வச்சு சாப்பிட்டு இருக்காரு உங்க அப்பா. இருமா வருவாருமா. நம்ம அவசரப்படுற? என்ன அத்தை வீட்டுக்கு உடனே போய் ஆகணுமா? நீ வெத்தலை பக்க வச்சு கூப்பிடுறாங்களா உன்னைய? எதுக்காக போறேன்னு உனக்கு தெரியும்ல? அதான் உங்க அப்பா எல்லாம் சொல்லிட்டாரே. அப்புறம் என்னமா? அப்பா வரட்டிரு. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவட்ட கேட்டுட்டு பொறுமையா போலாம். இதுக்காக எவ்வளவு நேரம் ஆகுறது? சீக்கிரம் முடிக்கிறதா இல்லையா? எல்லாமே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடணுமா? நீ தானே சொல்ற சீக்கிரம் முடிச்சிடணும், சொத்து பத்த சீக்கிரம் பிரிக்கணும்ட்டு. இப்படி பேசுற? அப்பா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. உனக்கு சாப்பிடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குங்கிறேன். சாப்பிட்டு பொறுமையா தானே வரணும். அதே மாதிரி எல்லாமே சீக்கிரமா சாப்பிட்டுருவோமா? காக்கன பேச்சுக்கு மட்டும் ஒன்னும் அளவில்ல. என்ன தங்கச்சி வீட்டுக்கு போனோம் அப்படிதானே? போனா போயிட்டு வாவே. எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? காத்துட்டு இருக்கோனா? தங்கச்சிட்ட விஷயத்த சொல்லணும்ல. தங்கச்சி நம்பர் என்கிட்ட இல்ல. நடிக்காத. நம்பர் இல்ல ஒண்ணு இல்லன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லி அவன் தங்கச்சிக்கு வீட்டுக்கு வரோன்ட்டு. நம்பர் இல்லங்கறல அப்புறம் எப்படி சொல்றது? அப்புறம் போய் பாத்துட்டு வர முடியுமா? நீ போன் பண்ணி சொன்னாதான் வீட்டுல ஏதாவது செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு சாப்பிடவா போறோம்? அப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. அப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கிறது நானாக்கும் குத்துபத்துக்கு கையெழுத்து போறதுக்கு உன் அத்தை வீட்டுக்கு போய் சும்மா வந்துட முடியுமாக்குங்கிறேன். நம்ம போன் பண்ணி சொன்னா நமக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும். எப்பா அதே மாதிரி நீயும் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரும்போது நீ பிடிச்சதை செஞ்சு கொடுத்தியாக்கும். சாரியா அந்த லோலாய் எல்லாம் பேசிட்டு இருக்காத. சாப்பிட்டீல? கடைக்கு கிளம்பணும்ல, கிளம்பும் போத. கடைக்கு கிளம்பணும் தான் இல்லன்னு சொல்லல. தங்கச்சி வீட்டுக்கு போறப்ப வீட்டு பழம் காரம் ஏதாவது வாங்கிட்டு போ. தங்கச்சிக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல 2 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு போ. வெங்காய வீசிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போனா என்ன சொல்ல போறாவ? உன் தங்கச்சிக்கு நான் காசு போல செலவு பண்ணணுமாக்கா? வீட்டு வாங்கணும், காரம் வாங்கணும், மாம்பழம் வாங்கணுட்டு 1/2 கிலோ 1 கிலோ இல்ல 2 கிலோ. நீயா காசு தர? நான் தானே கொடுக்குறேன். எதுக்கு இப்படி பேசுற? தங்கச்சி வீட்டுக்கு என்ன வேணா கொடு, டஜன் மாம்பழம் கூட எடுத்து கொடு, நான் எதுவும் சொல்லல. அப்பா நீங்க காசை கொடுத்துட்டு கடை கிளம்புங்கப்பா. ஆசாமா? ஆமாப்பா. அப்பா ஆட்டோல போறோம், அத்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்றீங்க. ஸ்வீட் காரண்ட். ஆமாமா. தங்கச்சிக்கு ஒரு சேலை, மச்சனுக்கு ஒரு வேட்டி சட்டை, அப்படியே என் தங்கச்சிக்கு முன்னுக்கு ஒரு சுடிதார் வாங்கிட்டு போயிருமா.
ஏன் உனக்கு என்ன மரம் எதுவும் கலந்து போயிருச்சா? தங்கச்சி பொண்ணுக்கு இவ்வளவு செலவு பாக்கணுங்கிற, இப்ப ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போனுங்கிற. என் தங்கச்சி வீட்டுக்கு முத வீட்டுக்கு போற சொல்றதெல்லாம் வாங்கிட்டு போனதா நல்லா இருக்கும். இவ்வளவு வாங்கிட்டு போனவாக்கும். அதான் அப்பா காசு தரேங்கிறாருல. அப்புறம் ஏமா நீ அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? முத கொடுத்து தொலை, நானும் என் பொண்ணு கிளம்புறோம். அடுத்து என்ன வாங்கணும்? அகனட்டு உன் தங்கச்சிக்கு ஒண்ணு, மச்சனனுக்கு ஒண்ணு, உன் தங்கச்சி பொண்ணு பவுனுக்கு இன்னும் வாங்கிட்டு போணுமா? அதானே சொல்ல வருவ. வாங்கிட்டு போலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆரியா ஓவரா பண்ணிட்டு இருக்க. ரத்த விட்டு அப்படி மரத்தை பிடிக்கிற. என்ன பண்றது கனகா, வாங்கிட்டு போலாம் தான். பவுன் விக்கிற விலையை பார்த்தா எப்பப்பா எம்புட்டு விலை வைக்குதுப்பா. அதனாலதான் வேணான்னு விட்டுட்டேன். ட்ரெஸ் ஸ்வீட் பழம் காரெல்லாம் வாங்கிட்டு போறீல, அப்புறம் என்ன அதுவே போதும். மத்தபடி தங்கச்சி வீட்டுக்கு வந்தானா வேண்டிய நகை பணம்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம். சரியா? நான் கடை கிளம்புறேன். யோ நின்னியா? என்ன கனகா? நான் இருக்கவும் தங்கச்சிக்கு செலவு பண்ணாம இருக்க. நான் மேலபத்துக்கு போயிட்டே அவ்வளவுதான். நட்டு பணம் எல்லாத்தையும் தங்கச்சிக்கு அள்ளி கொடுத்துருவா. நீ அப்படிலாம் இருக்காது. அப்படிதான் நடந்துக்குவேன். வீட்டுல உள்ள எல்லாத்தையும் தங்கச்சிக்கே தூக்கி கொடுத்துருவேன். எங்களுக்குன்னு ஒண்ணு இல்லாம போயிடும். விடுமா. அப்பா ட்ரெஸ் பழம் ஸ்வீட் தானே சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல. அது என் பொண்ணு பாண்டியமாவே புரிஞ்சுக்கிட்டா. இத்தனை வருஷம் நீ கூட இருந்தோம், மனசை நீ புரிஞ்சுக்கல கனகா. உங்க மனசு தானே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்குமே. தங்கச்சி வீட்டுக்கு நம்ம கிளம்புறோம். 2 பேரும் போயிட்டு வாங்க, கடை கிளம்புறேன். ஸ்வீட்டு காரம் பலகாரம் துணிமணி எல்லாம் வாங்கணும்ல, காசை கொடுத்துட்டு போங்கப்பா. இது காசாமா? ஆமாப்பா, வெறுமே நாங்க எப்படி போறது? காசை கொடுத்தா நாங்களும் வாங்கிட்டு போக முடியும். ஏமா? ஆமா. என்ன ரைமிங்கா? போதும் வாய மூடு. வாய மூடுனா எங்கடி பொழைக்க முடியும்? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. காசை கொடுத்துட்டு கிளம்பு முத. ஏ காசை தான் கொடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட. எங்க காசு கொடுத்து வச்சிருக்கேன்? என்கிட்ட சல்லி பைசா கூட என்கிட்ட காசு இல்ல. ஏ கனகா, வீடு பாக்குற செலவுக்கு 5 லட்சம் காசு கொடுத்தேல, யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்கு. காசு எடுத்து செலவு பண்ணு. ஐயோ, அந்த பணம் அந்த ஆள் கிட்ட தானே இருக்கு. இப்ப எப்படி அப்பா கிட்ட சொல்லி சமாளிக்கிறது? அந்த பணம் பத்திரமா இருக்கு, என்கிட்டயே இருக்கட்டும். இப்போதைக்கு வேற காசை கொடு. நான் கொடுத்த காசா தானே, வேற காசா தானே, எல்லாம் ஒண்ணு தானே. கொடுத்த காசை வச்சு செலவு பண்ணிக்கோங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 5 லட்சம் கொடுத்துருக்கேன் சொல்லையா. அது பத்தாது உங்களுக்கு. தொடர்ந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போகணுக்கா. அம்மா, பணம் தான் அவர்கிட்ட தானே இருக்கு. அப்ப புரிஞ்சுக்கறானா நான் சொல்றத? என்னடி காசை கொடுத்துட்டு போயா? இல்ல வெறுமே நானும் என் மவளும் தங்கச்சி வீட்டுக்கு கை வீசிட்டு தான் போவோம். என்ன சொல்ல வர? இப்ப 5 லட்சம் காசு என்னாச்சு? ஃபுல்லா செலவு பண்ணிட்டியா? அது என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. அம்மா பீரோல பூட்டி வச்சு என்ன பண்ண போற? எடுத்து செலவு பண்ணு. கடையில ரொம்ப வியாபாரமே நடக்க மாட்டேங்குது, கொண்டு எனக்கு செலவு வச்சிட்டு இருக்க. ஐயா நான் கடை கிளம்புறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மறக்காம துணிமணி வாங்கிட்டு போயிடுங்க. அப்பதான் என் தங்கச்சி நீங்க சொல்றத கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுவா. இல்லன்னா புரியுது போயிட்டு வா. என்னம்மா இப்படி பண்ற? சரிம்மா பாண்டியம்மா, போயிட்டு வரட்டுமா? அப்பா ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துருங்கம்மா, வரேன் நானு. என்னம்மா இது? என்ன என்கிட்ட கொடுத்த பணத்தை செலவு பண்ணுங்கிறாரு. இப்ப அந்த பணம் என் வீட்டுக்காட்ட தானே இருக்கு. எப்படிமா செலவு பண்ணி நம்மளே எல்லாமே வாங்குறது? அதான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஏமா அப்பா பேசும்போது நீயாவது வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே, இந்த பணம் மாப்பிக்கிட்ட தான் இருக்குன்ட்டு. நான் எப்படி சொல்றது உங்க அப்பா கிட்ட? நான் என்கிட்ட தான் கோவத்துக்கு வருவாரு. அவர் ஏமா கோவப்பட போறாரு? உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதாக்கும்? முன்னாடி இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதானே, இப்ப ஏன் சொல்றேன்னு என்னதான் திட்டுவாரு. பிறகு என்னதான் பண்றது பணத்துக்கு? மனுஷங்கிட்ட எல்லாம் என்னால இப்ப போய் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. கிட்டையும் காசு இல்ல, நீங்க செலவு பண்ணிக்க. செலவு நானே பார்க்க முடியுமா? பிறகு என்ன பண்றது? அப்பா கிட்ட நீ வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லாம என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானே இங்க 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு இருக்கேன். என்கிட்ட காசு அவன் நினைக்கிறியா? எனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கு, அவனையும் நானும் பாக்கணும்ல. நீ ஒரு பிள்ளையதான் வச்சிருக்க, 3 பிள்ளைங்க வச்சிருக்கேன். உங்ககிட்ட காசு நிறைய தான் இருக்கும், பார்த்து செலவு பண்ணிக்கலாவா? மணிதான் இருக்கணும்ல. என் காசு தான் செலவாகுதாக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பண்ணு. டிய என்கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு. அதெல்லாம் பீரோல திறந்து பாரு, நிறைய தான் வச்சிருப்ப. முடிச்சல அங்க அங்கன்னு நீ உள்ளார கூட பணத்தை நிறைய வச்சிருப்ப. எண்ணி பாருமா, போமா. டிய என்னடி சொல்றால? சேர்த்து வச்ச காசு? யார் சேர்த்து வச்ச காசை என்ன பண்றது? அப்பாவும் சொல்லிட்டாரு போறப்ப எல்லாம் வாங்கிட்டு போனுட்டு. அப்புறம் எதுவும் நம்மளும் வாங்கிட்டு போக மாட்டோம்னா நமக்கு தானே அசிங்க பேரு. வீட்டுல அப்படி நடந்து போக முடியுமா? போமா. வீடு நிறைய பணம் வச்சிருப்ப, எடுத்துட்டு வாப்போ. ஸ்வீட்டு காரம் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துடலாம். அப்பயும் கொடுக்குற காசு எனக்கு கம்மி தான், தானும் கொடுக்க மாட்டாரு. என் காசு தான் ஃபுல்லா செலவாகுதா? அப்பயே சொன்னாங்க உங்க அப்பா 5 லட்சம் பணம் கொடுத்தது என் தலையில வந்து விடியுது. என்னம்மா இப்படி பேசுற? உன் பொண்ணுக்காக இது கூட செலவு பண்ண மாட்டியா? மத்தபடி எனக்காக தானே அவங்க வீட்டுக்கு போறோம். உனக்காக தான் நானும் வரேங்கிறேன். சும்மா கூட வீட்டுக்கு நான் போயிடுவேனாக்கும். அப்புறம் என்ன, வீரல் தந்து முத காசு எடு, கிளம்பலாம். யார் முகத்துல முடிச்சேனே தெரியல. பணத்தை நல்லா பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருந்தேன். பார்த்து இவளுக்கு நான் செலவு பண்ற நிலைமை வந்துருச்சு. பண்ணிதான் ஆகணும், வேற என்ன பண்றது? சரி வா போலாம். போலாமா? என்கிட்ட பீரோல காசு நிறைய தான் இருக்கு, நான் கொடுத்துருவேனாக்கும். இங்க இருந்து எல்லாத்தையும் ஆட்டைய பொண்ணும்ல, நான் ஏன் காசு கொடுக்கணும்? செலவு பண்ணு எல்லாத்தையும். போமா, போறேன் இரு. செலவு பண்ணுமான்னு தோணுது. எதுமா பீரோல திறந்தே நம்ம காசே செலவு பண்ணாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் பரணி, நானே இதை எதிர்பார்க்கவே இல்ல உங்க வீட்டாளுங்க கிட்ட. இல்ல இனிமே ஏன் வீட்டாளுங்க? ஆமாங்க, நானே எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க போன் பண்ணி சொல்லவும் அப்பா கிட்ட சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உங்களை நேர்ல பாக்கணும்னு தோணுச்சு, நான் ஓடி வந்துட்டேன் உங்களை பாக்குறதுக்கு. புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. இந்த புடவை கட்டணும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பரணி. லவ் யூ பரணி. லவ் யூ டு அஸ்மிதா. இது அது இருக்கட்டும், உங்க அப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. பேசணுமா? என்ன பேசணும்? தெரியல, உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா? தனியா வெளியே கூட்டிட்டு போய் தீட்டு வைக்கிறேன் நீங்களே. அப்ப வேணா அப்பா கூட்டிட்டு வரேன், அப்பா கூட பேசுங்க நீங்களும். சரி.
எனக்கு பயமா இருக்கே. என்ன பண்ணி இப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சின்ன பிள்ளையா அப்பா கிட்ட பேச பயப்படுறதுக்கு? அப்பாலாம் பெரிய தாதாலாம் கிடையாது, சாதாரணமான ஆளுதான். எங்க அப்பா கிட்ட எல்லாம் சிரிச்சு சகஜமா பேசினாலே அப்பாவும் நல்லா பேசுவாரு, அவ்வளவுதான். சரி சரி வர சொல்லு. சரிங்க. பரணி தம்பி, உங்களுக்கு போன் வந்திருக்கு. தம்பி. அண்ணே கூப்பிடாரு பாருங்க. சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு போன் வந்திருக்கு தம்பி. எனக்கு போனா? யார் அது? சத்யான்னு பேர் போட்டு வந்திருக்கு. சத்யாவா? ஆமா தம்பி. கொடுங்க. ஸ்மிதா, இரு போன் பேசிட்டு வரேன். சரிங்க. யார் அது? சத்யானா? கஸ்டமர் தான் பேசுறாங்க. சரி பேசிட்டு வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். இதோ வந்துறேன். அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. அன்னைக்கு புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்க, எதுவும் விசேஷமா? அதெல்லாம் இல்லனே, சும்மாதான். சரிம்மா. புடவையில அப்படியே அம்சமா இருக்கமா நீ. தேங்க்ஸ்ண்ணா. ஆமா, சத்யாங்கிறது யாருனே? சத்யாங்கிறது கஸ்டமரா? இல்லையேம்மா, கடையில சத்யாங்கிற பேர்ல கஸ்டமரே கிடையாதே. அப்ப வேற யாரா இருக்கும்? வேற யார் கூட பேச போயிருக்காரு? தெரியலம்மா, எனக்கு உள்ளார வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிங்க, போய் பாருங்க. இந்த அண்ணே சத்யாங்கிற பேர்ல கடை கஸ்டமர் இல்லைங்கிறாரு. என்னன்னா கடை கஸ்டமர் தான் பேசுறாங்க, தனியா பேசிட்டு போறாரு. என்னவா இருக்கும்? என்ன பேச போறாரு? எதுவா இருந்தாலும் இங்கேயே பேச வேண்டியதானே, என்ன தனியா போய் பேசுறது? இதோ என்னன்னு போய் பாக்குறேன், யார்கிட்ட பேசுறான்னு கேக்குறேன். போன எடுங்க மாமா, உங்களுக்காக எவ்வளவு நேரம் போன் பண்ணிட்டு இருக்கேன். மாமா என் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. மாமா, மாமா, பரணி மாமா. சொல்லு சத்யா. மாமா, சொல்லு, என்ன விஷயம்? எதுக்கு போன் பண்ண? மாமா, நான் உங்ககிட்ட மனசார கேக்குறேன், நீங்க லவ் பண்ணீங்களா இல்லையா? ஆனா உங்களை காதலிச்சேல, நீங்களும் என்ன காதலிச்சீங்க தானே? இப்ப ஏன் மாமா என்னை பிடிக்கலன்னு சொல்றீங்க? உங்களுக்கு பிடிக்காதவளா போயிட்டேனா? எங்க வீட்டாளங்களை பிடிக்காதனால என்னை பிடிக்கலன்னு சொல்றீங்களா மாமா? ஏன் மாமா இப்படி நடந்துக்கிறீங்க? சொல்லுங்க மாமா. எனக்கு இப்பயே உங்ககிட்ட இருந்து உண்மை தெரிஞ்சாகணும். சத்யா, கதவு திறடி, கதவு திற. இருக்கா வரே. மாமா அமைதியாவே இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. அதாவது சத்யா, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. சொல்லுங்க மாமா. நான் உன்னை காதலிக்கவே இல்ல.